நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. உணர்ந்து பாடுவோம். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. ஹalleluya. ஹalleluya. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஹalleluya. இதோ உம்முடைய வல்லமை மிகுந்த கரம் எங்கள் ஒவ்வொரு மீது இறங்கிக் கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. வியாதிகள், பலவீனங்கள், மனவேதனைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தாரும். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 அமர்ந்து கொள்வோம். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நல்லவர். உங்களுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் ஆண்டவர் பதில் தந்து உங்களுடைய விண்ணப்பம், வேண்டுதல்களை நிறைவேற்றி நிச்சயமாக உங்களுக்குரிய எல்லா தேவைகளிலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஆண்டவர் தருகிற அவருடைய வார்த்தைக்குள்ளாக நம்மை அர்ப்பணிப்போம். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை தயவு செய்து வாசிப்போம். அவன் சென்ற பாதைகளை கண்டேன், ஆயினும் அவனை குணமாக்குவேன். அவனை நடத்தி சென்று அவனுக்கு மீண்டும் ஆறுதல் அளிப்பேன். ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா வியாகுலங்களையும் அறிந்த தேவன் சொல்லுகிறார், நாம் நடந்து வந்த பாதைகளை ஆண்டவர் அறிவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த உலக வாழ்க்கையில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை நோக்கி நாம் பயணிக்கிறோம். சில பேருடைய வாழ்க்கையில் வெளியே பிரம்மாண்டங்கள் தெரிகிறது, வெளியே அநேக சம்பத்துகள், ஆசீர்வாதங்கள், எத்தனையோ காரியங்களை குறித்து அநேகர் பார்க்கிறோம். அல்லேலூயா. இவங்களுக்கு ஒரு குறை கிடையாது, அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன கொடுத்து வச்சவங்க என்று எத்தனையோ பேரை குறித்து நாம் என்ன செய்கிறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலுமே பிரச்சனைகளும் போராட்டங்களும் அவனை அழுத்தி கொண்டிருக்கும் பொழுது அநேகர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா, வெளியே பேருக்கு என்ன செய்கிறேன், மெப்புக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். உள்ளே இருக்கிற வியாகுலம், உள்ளே இருக்கிற வேதனை யாருக்கும் தெரியாது. நான் படுற கஷ்டம், நான் படுகிற வேதனை, நான் கடந்து செல்கிற துயரத்தின் பாதைகளை யார் அறிவார் என்று அநேகர் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிறார், அவன் செல்கின்ற பாதையை நான் கண்டேன், அவனை குணமாக்குவேன், அவனுக்கு நான் ஆறுதலை கொடுப்பேன். பிரைஸ் தி லார்ட். நிச்சயமாக ஆண்டவர் தருகிற இந்த வாக்குத்தத்தத்தின்படி அவரே நம்மை குணப்படுத்தக்கூடியவர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அதனால தான் வேதாகமத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எரேமியா 30ஆம் அதிகாரத்திலே எடுத்து வாசியுங்கள். 17வது வசனம், நான் உனக்கு நலம் அளிப்பேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இந்த உலகத்தில் உங்கள் மனதில் இருக்கிற காயம், உடல் வியாதிகள், பலவீனங்கள், வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, போராட்டங்கள், இதை உலகத்தால் யாராலையும் குணப்படுத்த முடியாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. மருத்துவர் ஒரு களிம்பு கொடுக்கலாம், மருத்துவர் சர்ஜரி பண்ணலாம், மருத்துவர் தன்னுடைய டேலண்ட்டை பயன்படுத்தி ஏதாவது சில காரியங்களை உங்களுக்கு என்ன செய்யலாம்,
உங்களுக்கு அவங்க வலியுறுத்தலாம், இதை செய்து பார்ப்போம், இப்படி செய்தால் இது நடக்குமான்னு பார்ப்போம்னு சில காரியங்களை செய்யலாம். ஆனால் குணப்படுத்துகிறவர் தேவனே. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவன் நம்மை குணப்படுத்துவார், அவர் நமக்கு குணம் தருகிறார். நம்முடைய மனக்காயம், மனவேதனை, பலவிதமான அழுத்தங்கள் எல்லாவற்றிலிருந்தும் அவர் நமக்கு சுகத்தை தருகிறார். ஆமென், அல்லேலூயா. இப்போ பாருங்க, வேதம் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர்களுடைய பற்றுறுதியின்மையை குணமாக்குவேன், அவர்கள் மேல் உளமாற அன்பு கூர்வேன். கை தட்டுங்க பார்ப்போம். ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்களை நான் குணப்படுத்துவேன், என் மகனை நான் குணப்படுத்துவேன், என் மகளே உன்னை குணப்படுத்துவேன். எப்படி? ஒன்று, உன்னுடைய காயங்களை நலமாக்குவேன். ஆமென். ரெண்டாவது, ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய பற்றுறுதியின்மையை குணப்படுத்துவேன். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நமக்கு பிரச்சனைகள், துயரங்கள், துன்பங்கள், ஒவ்வொரு காரியங்களும் நடக்க நடக்க நம்ம விசுவாசம் குறைந்து கொண்டே போகிறது. அல்லேலூயா. நம்ம எவ்வளவுதான் ஆண்டவரை தேடி அவர் மீது நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆசைப்பட்டா கூட பிரச்சனைகள் வரும் பொழுது படிப்படியாக என்ன செய்யுது? நம்பிக்கை குறைந்து கொண்டு போகிறது. என்ன கடவுள், என்ன ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார், இப்படி துன்பத்தில் விட்டுட்டாரு அப்படி நீங்கள் புலம்புறீங்களா? இன்னைக்கு ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்கு ஒரு சுகத்தை தரும். அல்லேலூயா. சுகத்தை தருவதோடு மட்டுமல்ல, ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் என்ன கொடுப்பார்? நீங்கள் அதனால தான் அந்த நீங்கள் வாசித்த எசையா 57:18 நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு காண்பிக்கிறது, நான் என் ஜனங்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்க, ஆண்டவர் நமக்கு எப்படி ஆறுதல் தருவார் என்று சொல்லும் பொழுது வேதாகமம் நமக்கு மிக தெளிவாக ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு காண்பிக்கிறது. எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 66ஆம் அதிகாரம் 66ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் பைபிள் சொல்லுகிறது 13வது வசனம் படிங்க. தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, தாய் தன்னுடைய பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். பிரைஸ் தி லார்ட். அவர் குணப்படுத்துகிறார். குணப்படுத்துகிற தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? ஆறுதலை கொடுக்கிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை குணமாக்குவார். நல்ல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை குணமாக்குவார். குணமாக்குகிற ஆண்டவர் ஆறுதல் அளிப்பார். சத்தமா சொல்லுங்க, எப்படி கொடுப்பாரு? ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதல் தருவார். பிரைஸ் தி லார்ட். எப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் ஆறுதல் தருவாரா? திருப்பாடல் 69:20 சொல்லுகிறது, பழி சொல் என் இதயத்தை பிளந்து விட்டது, மிகவும் வருந்துகிறேன், ஆறுதல் அளிப்பவருக்காக காத்திருந்தேன், யாரும் வரவில்லை, தேற்றிடுவோருக்காக தேடி நின்றேன், யாரையும் காணவில்லை. பிரைஸ் தி லார்ட். எந்த நிலைமை? யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா? யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? யாராவது நம் கண்ணீரை துடைக்க மாட்டாங்களா? யாராவது இந்த சூழ்நிலையில் என் சார்பில் நிற்க மாட்டாங்களான்னு நிற்கும் பொழுது ஆண்டவர் நம் சார்பில் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல நான் உனக்கு என்ன செய்வேன்? ஆறுதல் அளிப்பேன். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, எசையா 51:12 வசனம், உங்களுக்கு ஆறுதல் அளிப்பவர் நானே தான். ஆமென். சத்தமா சொல்லுங்க, யாரு? எசையா 51 படிக்கிறியாமா? எசையா 51:12, உங்களுக்கு ஆறுதல் வழங்குபவர் நானே தான், மடிந்து போகும் மனிதருக்கும் புல்லென மாயும் மானிடருக்கும் நீ பயப்படுவது ஏன்? கை தட்டுங்க பார்ப்போம். நீங்க யாருக்கு பயப்படுறீங்க?
நீ மாலை வேளையில் தங்கச்சி வந்தா அழுதுகிட்டே இருக்கிற, பயம், யார் என்ன சொல்லுவாங்க, என்ன ஆகும், எப்படி ஆகும் வாழ்க்கை, அவங்க சொன்ன மாதிரி நமக்கு ஏதாவது செஞ்சுருவாங்களோ. ஆண்டவர் சொல்றாரு, மனிதன் உனக்கு என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதனாக இருந்தாலும் எல்லா கையிலிருந்தும் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் உங்களை குணப்படுத்தி உங்களுக்கு ஆறுதல் தருவார். பிரைஸ் தி லார்ட். அவர் ஆறுதல் தருகிற இடம், அவர் நம்மை குணப்படுத்துகிற இடம் எதுனா, ஒரு 5 பாதைகளை நாம் கடந்து செல்கிற பாதைகளை ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு காண்பிக்கிறார். ஆமென். ஒருவேளை இப்படி யாராவது வந்திருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் சொல்லுங்கள், இன்னைக்கு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் என் பாதையை என் தேவன் கண்டார், அவர் என்னை குணப்படுத்தினார், அவர் எனக்கு ஆறுதல் தந்தார் என்று நீங்கள் சாட்சி சொல்லும்படி ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமென். முதலாவது நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், வாசித்து பாருங்கள். தொடக்க நூல் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆதியாகமம் தொடக்க நூல் 28ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் அவர், நல்ல கவனிச்சு பாருங்க, யாரை பற்றி எழுதுகிறது என்றால் யாக்கோபை குறித்து பைபிள் போதிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. யாக்கோபு தன் கடவுளாகிய ஆண்டவரை பார்த்து ஜெபம் செய்கிறார். ஆண்டவரை பார்த்தவர் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். கடவுள் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில் எனக்கு பாதுகாப்பளித்து உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து என் தந்தை வீட்டிற்கு நான் நலமுடன் திரும்ப செய்வாராயின் ஆண்டவரே எனக்கு கடவுளாய் இருப்பார். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, வேதம் முதலாவது நமக்கு காண்பிக்கிற இந்த மனிதனை பாருங்கள். இந்த மனிதன் யாக்கோபு என்று நமக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். ஆண்டவர் இந்த யாக்கோபை காண்பிக்கிற இடம் எது? அவர் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டில் செல்வ செழிப்போடு வாழ்ந்த ஒரு மனிதன். பைபிள் சொல்லுகிறது, ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைத்தார், ஆண்டவர் அவரை 100 மடங்கு அறுவடை செய்ய வைத்தார். 100 மடங்கு அறுவடை செய்த இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில் செல்வத்திற்கு மேல் செல்வம் பெருகி அவர் பெரும் செல்வந்தராக மாறினார் என்று பைபிள் நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட செல்வாக்குள்ளவருடைய ஒரு மகன் ஆண்டவரை பார்த்து என்ன ஜெபம் பண்றாரு? உண்ண உணவும் உடுக்க உடையும் தரணும். ஆமென். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சில பாதைகள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். சில சொல்லுவாங்க, ஐயோ என் வாழ்க்கையில் எவ்வளவு ஆனந்தமாக இருந்தேன், எவ்வளவு சந்தோஷமாய் நான் இருந்தேன், ஒரு காலத்தில் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளை பெற்றிருந்தேன், இன்னைக்கு எல்லாம் இழந்து போய் ஒருவேளை சாப்பாடு கிடைக்குமா அப்படிங்கிற இடத்துல நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் உண்டு. இங்கே இருக்கிற உங்களுடைய இருதயத்தில் ஒருவேளை இந்த யாக்கோபை போல நீங்கள் ஒரு திக்கற்ற பாதையில் வந்து இன்னைக்கு நிற்கலாம். பிரைஸ் தி லார்ட். அப்பா வீட்டில் எவ்வளோ சந்தோஷம், அப்பா வீட்டில் ஆனந்தமாக இருந்திருப்பார், அப்பா வீட்டில் மகிழ்ச்சியாக இருந்திருப்பார், அப்பா வீட்டை விட்டு வெளியவே போகாத ஒரு மனுஷன்தான் யாக்கோபு. ஆனால் அப்படிப்பட்ட யாக்கோபு ஒரு பரிதாபமான திக்கற்ற ஒரு பாதையில் அவர் நிற்கிறாரு. அர்த்தம் என்ன தெரியுமா? கைவிடப்பட்ட நிலை. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? கைவிடப்பட்ட ஒரு பாதை. யாரும் இல்லைங்க, எனக்கு என்னை அன்பு செய்ய ஒருவரும் இல்லை, என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, என் கண்ணீரை துடைக்க யாரும் இல்லை, எனக்காக வாதாட ஒருத்தரும் இல்லை, என் சார்பில் நிற்க ஒருத்தரும் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய இந்த பாதையை தேவன் காண்கிறார். கை தட்டுங்க பார்ப்போம். நான் உறுதியாய் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் என்பதை நம்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா.
யாக்கோபு நிற்கிற இடத்தை பாருங்க. ஒரு திக்கற்ற நிலையில யாருமே அவருக்கு உதவி செய்ய முடியாத அந்த இடத்துல அவர் நிற்கிறாரு. நான் எங்க போவேன்? எனக்கு உணவு உடுக்க உடையும் தருகிறதுக்கு யார் இருக்கா? இன்னைக்கு இந்த அநேகருடைய இருதயத்தில் பாருங்க, பெரிய கோடீஸ்வரனா மாறணும், செல்வந்தனா மாறணும் ஆசை இல்லை. அநேகர் சொல்றது தெரியுமா, பிரதர் ஒரு வேளை கஞ்சிக்கு கூட வாழ்க்கையில் வழி இல்லாமல் நிற்கிறேன், நானும் என் குடும்பமும் என்ன பண்ணுவோம்னு தெரியல. எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள். கைவிடப்பட்ட ஒரு நிலையிலே திக்கற்றவளாய் நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறதை இன்று பார்க்க முடிகிறது. நான் சமீபத்திலே ஒரு சகோதரன் பிச்சை எடுக்கிற ஒரு மனிதனாய் இருக்கிறார். அவன் ஏன் பிச்சை எடுக்கிறான் அப்படிங்கும் பொழுது அவர் சொல்றாரு, எல்லாரும் என்ன சின்ன வயசில் ரொம்ப அன்பு செய்தார்கள். எங்கள் குடும்பம் ஒரு காலத்தில் நாங்கள் இருந்த கிராமத்தில் வசதியாக இருந்துச்சு. ஆனால் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாலிப பருவம் வரும் பொழுது என்னுடைய குடும்பம் திடீரென்று எங்கள் ஊரில் வந்த ஒரு சின்ன கலவரத்தில் எல்லாத்தையும் இழந்து நாங்கள் உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓட வேண்டியது வந்தது. அப்படி ஓடும் பொழுது என்னுடைய தகப்பனார் திடீர்னு அந்த இடத்துல மரித்து போனார். என்னுடைய தாயார் அடுத்து மரித்து போனாங்க. என்னுடைய சகோதர சகோதரிகள் அந்த சூழ்நிலையில் பிரிந்து போனார்கள். என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு பாதையே இல்லை. நான் பசியில் நின்னேன், துயரத்தில் நின்னேன், கையேந்தக்கூடிய இடத்துல போய் நின்னேன். என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு பிச்சை எடுக்கிற லெவலுக்கு போயிட்டு கண்ணீரோடு சொல்லுகிற பிள்ளை. இன்னைக்கு அநேகர் பாருங்க, யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா? யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? யாராவது எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்க மாட்டாங்களா? ஒருவேளை நீங்கள் அப்படி வந்திருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வசனத்தை காண்பிக்கிறார். தயவு செய்து வாசித்து பாருங்கள். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆண்டவர் சொல்றார், வாசிங்கம்மா. கைவிடப்பட்டு மனமுடைந்து போன துணைவி போலும் தள்ளப்பட்ட இளம் மனைவி போலும் இருக்கும் உன்னை ஆண்டவர் அழைத்துள்ளார் என்கிறார் உன் கடவுள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றார், எப்படி சொல்லுங்க, எப்படி போட்டிருக்கு? கைவிடப்பட்டு மனமுடைந்த துணைவி போலவும் தள்ளப்பட்டு இளம் மனைவி போலவும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைவிடப்பட்டு மனமுடைந்து ஒரு நிலைமை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அநேகருடைய வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள் வரும் பொழுது உலகம் நம்மை கைவிட்டு விடுகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க என்னதான் நீங்க சிநேகம் வைத்திருந்தாலும் கூட, நீங்க என்னதான் உசுருக்கு உசுறு அன்பு வைத்திருந்தாலும் கூட, இந்த உலகம் உங்களை அப்படியே தூக்கி எறிஞ்சிரும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு வியாதி வந்ததுன்னா, ஒரு பலவீனம் வந்ததுன்னா கூட நமக்கு தெரியும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. ஒரு இக்கட்டு வருகிறது, ஒரு பொருளாதார நெருக்கடி வருகிறது, அநேகர் நம்மை விட்டு தூரமாக போயிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஆண்டவர் திருப்பாடல் 27:10 சொல்கிறாரு, உன் தந்தையும் தாயும் உன்னை கைவிட்டாலும் ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. தந்தையும் தாயும் நம்மளை கைவிட்டா கூட ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்கிறார். அதனால தான் நீங்க வாசித்த எசையா 54:6 சொல்கிறது, கைவிடப்பட்டவள் மனமுடைந்து போனவள் தள்ளப்பட்டவள் நீ. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, 10வது வசனத்தை படிங்க. மனமுடைந்து போன ஒவ்வொருவனுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், மலைகள் நிலை சாய்ந்து போனாலும், குன்றுகள் இடம்பெயர்ந்து போனாலும்
உன்மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது என்கிறார். என் சமாதான உடன்படிக்கை அசைவுறாது என்கிறார் ஆண்டவர். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. மலைகள் என்ன செய்யலாம்? மலை மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? யாரையாவது நம்பியிருப்பீங்க. கணவனை மலை போல நம்புகிற மனைவி, மனைவியை மலை போல நம்புகிற கணவன், பிள்ளைகளை மலை மாதிரி நம்புகிற பெற்றோர், பெற்றோரை மலை போல நம்புகிற பிள்ளைகள். இப்படி உறவுல சகோதர சகோதரியில் என் உசுறு அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் நமக்கு முன்னால் மலை மாதிரி இருப்பாங்க. ஆனால் நாம் நம்பிக்கிட்டு இருக்கிற இந்த மலைகள் நிலை சாயுமா? சொல்லுங்க, நிலை சாயுமா? மலை சாயாதா? எங்க சாயுமா சாயாதா? வயநாட்டில் மலை என்ன செஞ்சது? சாஞ்சிட்டுங்க, சரிஞ்சிட்டு என்ன ஆயிட்டு? இருந்த 3 கிராமும் காணலை. மலைகள் நிலை சாய்ந்து குன்றுகள் இடம்பெயர்மா அப்படின்னு அர்த்தம் என்ன? மலைன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு காரியத்திலும் உலகத்தில் உள்ள மலைகளும் என்ன செய்கிறது? பனிமலை உருகுதுங்கிறான். மலைகள் அப்படி நகருகிறது என்று அறிவியலாளர்கள் பலவிதமான புள்ளி விவரங்களை காண்பிக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தில் மலையும் குன்றும் கூட இடம்பெயர்ந்து நிலை சாயும் போதும், அதாவது நீ நம்புகிற மனிதர்கள் உன்னை கைவிட்டாலும் கடவுள் என்ன செய்ய மாட்டாரு? சொல்லுங்க, கடவுள் என்ன செய்ய மாட்டாரு? ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க பாருங்க, யாக்கோபை பாருங்க, அவனுடைய தாய், அவனுடைய தகப்பன் ஈசாக்கு 2 பேரும் சொல்றாங்க, அப்பா அங்க வா, உன்னை எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, எப்படியாவது இந்த இடத்தை விட்டு ஓடி உசுரை காப்பாத்திக்கோ. அவர் நினைச்சிருப்பாரு, அம்மா தானே சொல்றாங்க, ரெபேக்கா சொன்னதை கேட்கிறாரு, அம்மாவோடைய வார்த்தையை கேட்டுதான் ஆசீர்வாதத்தை அண்ணன் திருடுறாரு. ஆனால் அம்மாவும் அப்பாவும் கடைசியில் சொன்னாங்க, எப்படியாவது ஓடி போய் செஞ்சுக்கோ, உசுரை காப்பாற்றிக்கோ. பாருங்களேன், இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் தனிமையில் வாடுகிறீர்களா? தள்ளப்பட்ட நிலையில் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? வேதனையின் மத்தியில் தள்ளாடி கொண்டு இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கை பிரச்சனைகளால் நிரம்பி இருக்கிறதா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன். ஆமென். என் அன்பு உன்னை என்ன செய்யாது? மாறவே. என்னுடைய இரக்கம் ஒருபோதும் தீர்ந்து போவது இல்லை. ஆண்டவருடைய இரக்கம் மாறாதுங்க. யாக்கோபே, நீ பரிதாபமா திக்கற்று நிற்கிறையே, உன் நிலைமை என்னன்னா, அம்மாவும் அப்பாவும் கூட ஓடி போடான்ட்டாங்க, சகோதரன் கொல்றதுக்கு ரெடி ஆயிட்டான். போன இடத்துல மாமன் என்ன பண்ணான்? வேலை இல்லாத ஊழியக்காரனா நைய நச்சி பிச்சு எடுத்தான். பரிதாபமாக நிற்கிறேன், திக்கற்று நிற்கிறேன். ஆனால் அந்த இடத்திலும் தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்தார். கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் தொடக்க நூலிலே 30ஆம் அதிகாரம் 43வது வசனம். யாக்கோபு பெரும் செல்வந்தரானார். மந்தைகள், வேலைக்காரர், வேலைக்காரிகள், ஒட்டகங்கள், கழுதைகள் ஆகியவற்றை அவர் பெரும் அளவில் கொண்டிருந்தார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு உதவியாக இருக்கிறார். அதனால தான் தொடக்க நூல் 31ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஆபிரகாமின் கடவுளும் ஈசாக்கின் அச்சமுமான என் தந்தையின் கடவுள் என்னோடு இருந்திராவிடில் உண்மையாகவே நீ என்னை வெறுங்கையனாய் அனுப்பியிருப்பீர் என்று கடவுள் என் துன்பத்தையும் கடின உழைப்பையும் கண்டு என்னை பாதுகாத்தார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கடவுள் பாதுகாத்தார். லாபானுடைய கைக்கு அவர் விலக்கி பாதுகாத்தார். பிரைஸ் தி லார்ட்.
இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் திக்கற்றவர்களாக வந்திருக்கலாம், கைவிடப்பட்டவர்களாக வந்திருக்கலாம், உதவி இல்லாத ஒரு பாதையில் நிற்கலாம், என்ன செய்ய போறேனே தெரியாத ஒரு மன வியாகுலத்தோடு இன்னைக்கு வந்திருக்கலாம். நான் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், யாக்கோபுக்கு ஆண்டவர் துணையாக இருந்தார். ஆமென், அல்லேலூயா. யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொன்னார். தொடக்க நூல் 28:15 சொல்கிறது, எடுத்து வாசியுங்கள். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்கம்மா. ஆண்டவர் கூறுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ எங்கே சென்றாலும் உனக்கு நான் காவலாய் இருந்து இந்த நாட்டிற்கு திரும்ப வரச் செய்வேன். ஏனெனில் நான் உனக்கு சொன்னதை வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். ஆமென். நல்ல பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. உலகம் கைவிட்ட இடத்தில், உறவுகள் கைவிட்ட இடத்தில், நம்பினவர்கள் ஏமாற்றின இடத்தில் தெய்வம் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்க்குறாருங்க. நீங்கள் என்ன கண்ணீரோடு நிற்கிறீங்களோ, எந்த துயரத்தில் இருக்கிறீங்களோ, அங்கே தேவன் உங்களை காண்கிறார். ஆமென். இந்த உலகத்தில் நீங்கள் நடந்து வருகிற ஒவ்வொரு பாதையிலும் ஆண்டவர் உங்கள் தனிமையையும் கைவிடப்பட்ட சூழ்நிலைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். கை தட்டுங்க பார்ப்போம். எல்லாரும் ஒரு நிமிஷம் 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, தனிமையிலும் கைவிடப்பட்ட என்னுடைய வாழ்க்கை பாதையிலே நீர் என்னை காண்கிறீர். இயேசுவே, இயேசுவே, என் மீது இரக்கம் வைத்து நீர் என்னை, என்னுடைய குடும்பத்தை எல்லா விதமான நெருக்கடிகளிலிருந்தும், எங்கெல்லாம் உறவுகளும் தெரிந்தவர்களும் மலை போல நம்பியிருந்தவர்களும் எங்களை கைவிட்டார்களோ, அந்த இடத்திலே உம்முடைய கரம் எங்களை தூக்கி நிறுத்துவதாக. என் வழியை காண்கிறவரே, என்னுடைய மனதில் உள்ள எல்லா காயங்களையும் குணப்படுத்தி ஆறுதல் அளித்து என்னை ஆசீர்வதியும். ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. இரண்டாவது, பிரியமானவர்களே, நம்முடைய பாதைகளை அவர் கவனிக்கிறார். வாசியுங்கள். உபாகமம் இணைச்சட்டம் 2ஆம் அதிகாரம், இணைச்சட்டம் 2ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை வாசிக்கலாம். இணைச்சட்டம் 2:7. உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நீங்கள் செய்து வந்த அனைத்திலும் இந்த பெரும் பாலை நிலம் வழியாக நீங்கள் நடந்து வந்திருப்பதை அவர் அறிவார். பிரைஸ் தி லார்ட். முதலாவது பாருங்கள், கைவிடப்பட்ட ஒரு பாதை. இரண்டாவது, பைபிள் சொல்கிறது, நீங்கள் என்ன செய்கிறீங்க? இந்த பெரும் பாலைவனத்தில் நடந்து வந்ததை ஆண்டவர் அறிவார். ஆமென், அல்லேலூயா. பிரியமானவர்களே, பாலைவனத்தை யாராவது விரும்புவாங்களா? சில அன்பு சகோதரர்கள் சொல்லுவாங்க, நான் வெளிநாட்டில் வேலைன்னு எனக்கு சொன்னாங்க, ஒரு கம்பெனியில் ஒர்க் வேலைன்னு சொன்னாங்க, அப்படியே உனக்கு கை மேலே காசுப்பா, அப்படியே உனக்கு பெரிய சிட்டியில் தான் வேலைன்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியில் எங்கே கொண்டு போய் போட்டாங்க சொல்லுங்கள்? ஒட்டகம் மேய்க்க போட்டுட்டாங்க. கொடுமையான பாலைவனம். சுற்றி முற்றி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. சமீபத்தில் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார், வாரத்தில் ஒரு நாள் ஒரு வண்டி வரும், அதில் ஒரு 3 சில கேன் தண்ணி இருக்கும், அதோடு கூட அங்கே ஒன்று கொடுப்பாங்க சாப்பாடு. என்னது, ஒரு ரொட்டி மாதிரி பேர் சொன்னாங்களே, குப்பூஸ். அதை கொடுப்பாங்களா, ஒரு பண்டல் மாதிரி. அதை போட்டுட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். திரும்ப அடுத்த வாரம் தான் வருவான். இருக்கானா செத்தானான்னு கூட தெரியாது. அவர் சொல்லி அழுதார், எப்படியாவது இதிலேருந்து எனக்கு என்ன வேணும்? ஒரு விடுதலை வேணும். எனக்கு என்ன வேலை அண்ண வேலைன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வந்து இப்படி கொடுமையான இடத்துல நிற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எப்படியாவது விடுதலை வேணும். குடும்ப கஷ்டம் வந்துடலாம்னு பார்த்தா வீட்டில் உள்ள கஷ்டம். பாருங்களேன்,
ஒரு பாலைவன அனுபவம் என்பது மிகுந்த நெருக்கடி. பிரைஸ் தி லார்ட். யாரும் பாலைவனத்தை விரும்புறதில்லை. அல்லேலூயா. இது இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தி வந்த ஒரு பாதை பாலைவனம். நீங்கள் சில நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு பாலைவன அனுபவத்தில் நடக்கலாம். உங்களுக்கு எப்படி தெரியும்? மனசெல்லாம் விட்டு போயிடும். ஆண்டவர் என்ன இப்படி வறட்சியாக விட்டுட்டாரே, என்னை இப்படி ஒரு பாலைவனத்தில் நடத்துகிறாரே, என்ன வேதனை நிறைந்த பாதையில் நடத்துகிறார்னு அநேகர் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த பாலைவனத்தில் நீங்கள் நடக்கும் பாதையை ஆண்டவர் அறிவார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அந்த பாலைவனத்திலே நீங்கள் நடக்கிற இந்த பாதை குறித்து ஆண்டவருடைய வார்த்தையில் பாருங்க. நீங்க தயவு செய்து உங்களுடைய வேத புஸ்தகத்தை திறந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க தயவு செய்து எடுத்து வாசிங்க. 1 அரசராகமம் 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே இந்த வசனம் நமக்கு காண்பிக்கப்படுகிறது. அல்லேலூயா. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே நீங்க வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது பாருங்களேன். 2வது வசனம், ஆண்டவரின் வாக்கு எலியாவுக்கு வந்தது, இங்கிருந்து ஓடிவிடு, கிழக்கு முகமாக போய் யோர்தானுக்கு அப்பால் உள்ள கேரித் ஓடையருகில் ஒளிந்து கொள். பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எலியாவின் காலத்திலே ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நீங்க பஞ்சத்தில் வரலாம். ஒரு பாலைவன அனுபவம் அப்படின்னா என்னங்க? ஒண்ணுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் வெறுமை, ஒன்றும் இல்லை. எங்க பார்த்தாலும் அப்படியே வறண்டு போய் கிடக்குது. ஒன்றுமே இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். எலியாவுடைய காலத்தில் வானம் அடைக்கப்பட்டது. பஞ்சம், எங்கும் பஞ்சம். ஆனா ஆண்டவர் எலியாவை பார்த்து சொன்னாரு, நீ போ. ஆண்டவர் சொன்னார், எலியாவை நீ போப்பா. இன்னைக்கு ஒரு பாலைவன அனுபவத்தில் இருக்கிற குடும்பங்கள் இங்கே இருக்கிறீங்க. பாலைவன பாதையில் நடக்கிறீங்க, ஒன்றும் நடக்கல, எல்லாம் வறட்சி. இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாலைவன அனுபவம்னா என்ன? அவங்க எகிப்தில் இருந்தாங்க. அல்லேலூயா. எகிப்தில் இருக்கும் பொழுது பாருங்க, யோசேப்பின் வழியாக அவர்களுக்கு ஒரு செழிப்பான பாதை கொடுக்கப்பட்டது. அங்கதாங்க யோசேப்பு தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபுக்கு ஒரு பெரிய நல்ல செழிப்பான பகுதியை ராஜாட்ட கேட்டு வாங்கி கொடுத்திருந்தார். ஆனா இவங்க வாழ்க்கையில ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானானுக்கு நடத்தணும்னு புறப்பட்ட பொழுது அவங்க போய் நின்னது பாலைவனம். ஆமென். அல்லேலூயா. நீங்க பைபிள் எடுத்து வாசித்தீங்கன்னா தொடக்க நூல் 14 விடுதலை பயணம் 14:3 சொல்கிறது. அங்க பார்வன் சொன்னா இந்த ஜனங்கள் பாலைவனத்தை போய் பார்த்திருப்பாங்க. பாலைவனத்தில் இப்ப அவங்க என்ன செய்வாங்க? அலைந்து திரிவார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்? அவங்களுக்கு பாலைவனம் பழக்கம் கிடையாது. அல்லேலூயா. பாலைவனம் என்ன கிடையாது? பழக்கப்பட்ட பூமி கிடையாது. பாலைவனத்தில் வெறுமை. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒண்ணுமே இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள அவங்க போறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, இந்த பாலைவனத்தில் நடந்த ஜனங்கள் புலம்பினார்கள். இன்னைக்கு அநேகர் நீங்க புலம்பிட்டு வந்திருக்கலாம். அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் சொன்னாங்க, எங்களுக்கு எகிப்தில் சவக்குழி இல்லையா? எங்களுக்கு எகிப்தில் சவக்குழி இல்லையா? இந்த பாலைவனத்தில் எங்களை கொண்டு போய் இப்படி புதைக்கிறதுக்கு வந்துட்டியாப்பா? மோசேக்கும் கடவுளுக்கு விரோதமாக அவங்க முறுமுறுத்தாங்க. நீங்க நம்மிலும் பாருங்க, வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், கண்ணீர், கவலை, சில வேதனைகள், வறட்சி என்ன சொல்லுது? ஆண்டவரே, என்னை ஏன் உயிரோடு வச்சிருக்கீர்? ஆண்டவரே, நான் ஏன் வாழணும்?
எதுவுமே நல்லா நடக்கலையே. ஆனால் நீங்கள் இப்படி வருகிற இந்த பாதையில் எலியாவை ஆண்டவர் போஷித்தார். பைபிள் சொல்லுகிறது, எலியாவுக்கு ஆண்டவர் காகத்தின் வழியாக ஒவ்வொரு நாளும் ரொட்டியும் இறைச்சியையும் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அந்த பகுதியை தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்க. ஆண்டவர் வாசிங்களேன், நீங்கள் 4ஆம் வசனத்தில் பாருங்க. அந்த ஓடையில் 1 ராஜாக்கள் 1 அரசர் 17:4 சொல்லுகிறது, அந்த ஓடையில் தண்ணீர் குடித்துக்கொள், அங்கே உனக்கு உணவளிக்குமாறு காகங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். யாருக்கு சொல்லுங்க? யாருக்கு? காக்கா என்னைக்காவது கொடுக்குமா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் காகத்துக்கு என்ன கொடுத்துருக்காரா சொல்லுங்க? காக்காவுக்கு என்னங்க கொடுத்துருக்காரு? நம்ம எல்லாரும் சொல்லுவோம் திருட்டு காக்கா, அப்படி தானே? காக்காவுக்கு பட்டம் என்னது சொல்லுங்க? திருட்டு காக்கா. வச்சிருந்தேங்க, எடுத்துட்டு போயிட்டு, இப்படி தான் சொல்லுவோம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த காக்காவுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டாராம். எதுக்கு? வாஸ்து பாருங்களேன். காலையும் பாருங்க, காகங்கள் காலையும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தன. கை தட்டுங்க பார்ப்போம். யாருக்கு? எலியாவே, நீ போகிற பாதையை நான் அறிவேன், உனக்கு நான் என்ன செய்வேன்? யார் அனுப்பணும்? மனுஷனை இல்லை, காகத்தை அனுப்பினார் ஆண்டவர். அல்லேலூயா. 2வது பாருங்க, தேவன் சொல்லுகிறார், நீ சாரிபாத்துக்கு போ, அங்கேயும் பஞ்சம்தான். ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, நீ சாரிபாத்தில் ஒரு விதவையினுடைய வீட்டுக்கு போ, அங்கே நான் உனக்கு விதவையிட்ட என்ன செஞ்சிருக்கேன்? உணவு கொடுக்க சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. அந்த விதவையிட்ட போனால் அவன் மனநிலைமை என்ன சொல்லுங்க? அந்த அம்மாவுடைய மனநிலைமை என்ன? கடைசியில் இருக்கிற மாவும் எண்ணெயும் சாப்பிட்டுட்டு சாவணும், இவ்வளோதான் அவன் மனநிலைமை. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, சாரிபாத் விதவைக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு இருந்தார்னு பைபிள் சொல்லுகிறது. இன்னைக்கு ஒருவேளை ஒன்றுமே இல்லைன்னு வந்திருக்கீங்களா? வெறுமையில் வந்திருக்கீங்க, தோல்வியில் வந்திருக்கிறீங்க, இவ்வளோதாங்க, ஒன்றுமே இல்லைங்க, இதை வச்சு ஒன்றும் பண்ணவே முடியாது. பயப்படாதீங்க, ஆண்டவர் பஞ்ச காலத்திலும் நிறைவளிப்பார். ஆமென். அதே மாதிரி இந்த 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசித்து பாருங்க. 19ஆம் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. 19ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா, எலியா பாலைவனத்துக்கு போறார், ஓடுறாரு. பெயர் சபா என்கிற பாலைவனத்தில் ஓடுறாரு. அங்கே ஓடி போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே, நான் சாகிறது நல்லதுன்னு அவனுக்கு புலம்ப ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் அநேக நேரங்களில் இப்படி தான், உனக்கு காகத்தை வச்சு சாப்பாடு கொடுக்குற கடவுள், ஒரு சாரிபாத் விதவை வைத்து உணவு கொடுக்குற கடவுள், ஆனாலும் ஓடுறாரு. ஓடி ஓடி அலைஞ்சு தெரிஞ்சு என்ன சொல்கிறாரு? சாகணும்னு. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு வான தூதர் அனுப்பினார். பைபிள் ரொம்ப அழகாக போட்டிருக்கு பாருங்க. 5வது வசனம், சூறை செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார். அப்போது தேவதூதன் அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு. அவர் கண் விழித்து பார்த்த பொழுது தணலில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தலைமாட்டில் இருக்க கண்டார். கை தட்டுங்க பாப்போம். யார் கைவிட்டாலும் யார் கைவிட மாட்டான்? ஆண்டவர் கைவிட மாட்டார். நீ பாலைவனத்தில் தான் நிற்கிற, ஐயோ இதோட என் கதி முடிஞ்சுன்னு நினைக்கிறியா? உன்னை ஆண்டவர் விடவே மாட்டார். உன்னுடைய வாழ்க்கையில் பாலைவனத்திலும் அவர் பாதை அமைக்கிற கடவுள். ஆமென். நிச்சயமா நீங்க பாலைவனத்தில் இருக்கீங்க சொல்றீங்களா? உங்களுக்காக தேவன் பாதைகளை வகுத்து அமைக்கிறார். ஆமென். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசிங்க. எசையா 43ஆம் அதிகாரம், எசையா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பால்வெளியில் நீரோடை தோன்றச் செய்வேன். கைகளை தட்டுங்க பார்ப்போம். பாலைவனத்தில் என்ன அமைப்பேன் சொல்லுங்க? ஆண்டவர் சொல்ல, பாலைவனத்தில் என்ன அமைப்பேன்? பாதை ஒன்று அமைப்பேன். பாலை நிலத்தில் பாதை ஒன்று அமைப்பேன்,
பால்வெளியில் நீரோடைகளை தோன்ற செய்வேன். ஆமென். பாதை தெரியாமல் வந்திருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்குரிய பாதை ஆண்டவர் திறப்பார். அதனால தான் திருவெளிப்பாடு 3:8 சொல்கிறது, எவராலும் பூட்ட முடியாத கதவை திறக்கிற ஒரு கடவுள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எலியாவுக்கு ஆண்டவர் அந்த பாலைநில பாதையில் எப்படி தேவதூதனை அனுப்பி அவருக்கு நல்ல தணல்ல சுட்ட அப்பமும் அவருக்கான தண்ணீரையும் கொடுத்து பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவரை ஆண்டவர் வழி நடத்தினாரோ, அந்த தேவன் உங்களையும் வழி நடத்தி உங்களை குணப்படுத்தி உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார். ஆமென். நல்ல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, என் தேவனே, நான் என்னுடைய வாழ்க்கையில கடந்து செல்லுகிற வெறுமையான பாதைகள், பாலைவன பாதைகள், திக்கு முக்காடும்படி ஒன்றுமில்லாமையில் பயணிக்கக்கூடிய என் வாழ்க்கை பாதையில வாரும் இயேசுவே, என்னை ஆசீர்வதியும் இயேசுவே. ஆண்டவராய் இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. உடைய வல்லமையால் இன்று நான் அற்புதங்களை காண்பேன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு நிமிஷம் எழுந்து நின்று எல்லாரும் ஒரு பல்லவியை பாட போகிறோம். நீங்க இன்னைக்கு சொல்லுங்க, எனக்காக ஆண்டவர் பாதைகளை திறப்பார். ஆமென். என்னுடைய பாதை அறிந்தவர் யாரு? சொல்லுங்க, யாரு? என் சொந்த பந்தம் அறியாது, என் குடும்பம் அறியாது, என் உறவுகள் அறியாது. இன்னைக்கு எஸ்ஐயா 57:18 படி நீ சொல்லுகிற பாதையை ஆண்டவர் கண்டார். அவர் உன்னை குணமாக்குவார். அவர் உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவரே, என் பாலைவன என்னுடைய பாதைகள் இப்பொழுது பாதையாய் மாறட்டும். என் பால்வெளிகள் நீரோடையாய் மாறட்டும். மாற்றுவாரா தேவன்? மாற்றுவாரா? இன்னைக்கு அற்புதம் நடக்குமா? இன்னைக்கு அற்புதம் நடக்குமா? உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமா? இயேசுவின் நாமத்திலே நல்ல கைகளை தட்டி பாடுங்கள். ஆமென். என்னை வழி நடத்தி என் தேவை நிறைவேற்றுவார். என்னை வழி நடத்தி என் தேவை நிறைவேற்றுவார். எல் ஷடாய், 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 எல் ஷடாய். என்னை வழி நடத்தி என் தேவை நிறைவேற்றுவார். என்னை வழி நடத்தி எல்லாரும் சொல்லுங்கள், என் தேவை நிறைவேற்றுவார். என்னை வழி நடத்தி என் தேவை நிறைவேற்றுவார். என்னை வழி நடத்தி, என்னை வழி நடத்தி என் தேவை நிறைவேற்றுவார். எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய். ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். 3வது ஒரு பாதையை காண்பித்து பிரியமானவர்கள் வேகமான தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தயவு செய்து வாசிங்க. என்னாகமம் 21ஆம் அதிகாரம் எண்ணிக்கை 21 4வது வசனம். நல்ல கவனிக்கணும். இதெல்லாம் நம்மளை பற்றி தான் ஆண்டவர் பேசுகிறாரு. என்னாகமம் 21:4. ஏதோ நாம் செங்கடல் சாலை வழியே பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். 3வது அநேகருக்கு ஒரு பாதை இருக்கு. என்ன தெரியுமா?
மனம் மடிந்து போன பாதை. அல்லேலூயா. காத்திருந்து காத்திருந்து பொறுத்திருந்து பொறுத்திருந்து பொங்கி எழுந்து சிலர் வந்திருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் இங்கே என்ன செஞ்சிட்டாங்களாம்? மனம் மடிந்து போனார்கள், பொறுமை இழந்தார்கள். இன்னைக்கு நீங்க எப்படி வந்திருக்கீங்க? சிலர் கேளுங்க, ஏங்க இன்னைக்கு சர்ச்சுக்கு போலையா? என்ன கோயில் போய் நான் என்ன சொல்லுங்க, என்ன கண்டேன். ஏன்? நீங்க வேதத்தை திறந்து வாசித்து பாருங்க. வாழ்க்கையில் அநேகர் விரும்பினது கிடைக்கவில்லை, நினைச்சது நடக்கலை, உழைச்சோம், என்னெல்லாமோ பிரயாசப்பட்டோம், எல்லாம் பட்டோம், ஆனால் சோர்ந்து போன ஒரு பாதை. பிரைஸ் தி லார்ட். மனம் மடிந்து போன இந்த பாதையை ஆண்டவர் அறிவார். ஆண்டவர் தெரியாதா? எல்லாம் தெரியும். அதனால தான் நீங்கள் நீதிமொழிகள் வாசித்து பாருங்கள், 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். நெடுநாள் எதிர்நோக்கி இருப்பது மனச்சோர்வை உண்டாக்கும். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப நாள் காத்திருக்கிறது என்ன உண்டாக்கிரும்? சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் வேலைக்கு கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமான்னு காத்திருந்து, சொல்லுங்க, வயசு போச்சு, வேலை இல்லை. சிலருக்கு குழந்தை கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமான்னு கேட்டு ஆபிரகாமும் சாராவும் சொன்னது மாதிரி இனிமே எங்களுக்கு என்ன சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வேதத்தில் பாருங்க, கிதியோன் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அந்த கிதியோன் என்ற மனிதனை பாருங்க, காத்திருந்தான். எப்படி காத்திருந்தான்? எங்கள் மூதாதையருடைய காலத்தில் நடந்த அற்புதமெல்லாம் இப்போ எங்கேயாச்சு? நாங்கள் இன்னைக்கு அடிமையை போல இருக்கிறோம், நாங்கள் உழைக்கிறத இன்னொருத்தன் திருடிட்டு போகிறான். இன்னைக்கு இங்கே இருக்க சொல்லுவீங்க, என் பிள்ளை தலையெடுத்துட்டான், எல்லாம் நடந்துடும். இன்னைக்கு பகலில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், என் பையன் தலையெடுத்து வந்துட்டான், இனிமேல் எங்கள் குடும்ப கஷ்டம்லாம் தீர்ந்து நினச்சேன். அதுக்குள்ளே என் பிள்ளைக்கு இப்படி ஒரு வியாதி வந்துட்டு, எப்போ எங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரும்? எங்கள் குடும்பத்தில் எப்போ நல்லது நடக்கும்? மனமடிந்து போய் அந்த பெற்றோர் அழுதார்கள். ஒருவேளை உங்கள் பாதையில் கூட எனக்கு இந்த வருஷமாவது நல்லா நடந்துடும், இந்த நாள்லையாவது நடந்துடும், நாளைக்காவது நல்லது நடந்துடும், காத்திருந்து காத்திருந்து மனம் சோர்ந்து போய் வந்திருக்கலாம். நிச்சயமாய் மனம் சோர்ந்து மனம் உடைந்து போன ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அறிவார். ஆமென். அல்லேலூயா. கிதியோனை போல மனமுடைந்து போயிருக்கிறீர்களா? அன்னாளை போல மனமுடைந்து வந்திருக்கிறீர்களா? 38 வருஷம் பெதஸ்தா குளத்தில் இருந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் கேட்டார், நீ நலமடைய விரும்புகிறாயா? அவன் சொன்னான், இந்த குளம் கலங்கும் போது என்னை இறக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை. ஏன்? வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி உதவி செய்ய ஆள் இல்லாதவனா இருக்கிற சாமி. இன்னைக்கு ஒருவேளை மனமுடைந்து நீண்ட காலம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உங்கள் பாதையை அறிந்தவர், உங்களை குணப்படுத்தி ஆறுதல் தரப்போகிறார். ஆமென். கிதியோனை வைத்து ஜெயம் எடுத்தவர், அன்னாளுடைய காத்திருத்தலுக்கு அவளுக்கு பதில் கொடுத்து பிள்ளை செல்வங்களை காண செய்தவர், 38 வருஷங்களாய் பெதஸ்தா குளத்தின் அருகில கடந்த மனிதனுக்கு ஆண்டவர் ஜீவனோடு அவனை எழுந்து நிற்க செய்து அவனுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க செய்த ஆண்டவர், இன்னைக்கு உங்க காத்திருத்தலுக்கு மனமுடைந்து போன உங்க இருதயத்துக்கு அவர் விடுதலையை கொடுத்து உங்களை ஜெயமாய் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான்காவது, பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்னொரு பாதையை அறிகிறார். எப்படி? லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 17வது வசனம். நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன்.
லூக்கானர் செய்தி 24ஆம் அதிகாரம் 17வது வசனம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தார், மரித்தார், உயிர்த்தார். உயிர்த்த இயேசு கிறிஸ்து எம்மாவுஸ் சீடர்களுக்கு காட்சி அளிக்கிறார். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 2 சீடர்கள் போய் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பைபிள் நமக்கு அதில் பகுதி போட்டிருக்கு, எம்மாவுஸை நோக்கி. எம்மாவுஸ் சீடர்கள். அப்ப இயேசு அவர்கள் நடுவில் போயிருக்கிறார். 17ஆம் வசனம் படிமா. அவர் அவர்களை நோக்கி, நீங்க போகிற இந்த பாதையில என்னப்பா பேசிட்டு போறீங்க? நான் உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். எப்பா 2 பேர் பேசிட்டே போறீங்க, நானும் கவனிச்சுக்கிட்டே வரேன். என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? போகிற பாதையெல்லாம் பேசிட்டு போறீங்களே, என்ன பேசுறீங்க? என்ன பேசுறாங்க? துக்கம், நம்பிக்கையெல்லாம் இழந்த பாதை. சொல்லுங்க, என்ன பாதை? இன்னைக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? நம்பிக்கை இழந்த பாதை. என்ன பாதை? ஐயா, நாங்கள் இப்படி எங்கள் வாழ்க்கையில் இந்த நாசரேத்து இயேசுவோடு கூட நடந்தோம்யா. ஒரே அற்புதம், அதிசயம் அப்படியெல்லாம் நடந்துச்சு. நாங்களும் என்னமோ நடந்தோம் நினச்சோம். லாஸ்ட்டில் என்ன நடந்துட்டு? தலையில் இடி உழுத மாதிரி எல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. என்ன? சிலுவையில் அடித்து அவரை கொண்டு போய் எங்கே வச்சாச்சு? சொல்லுங்க, எங்கே வச்சாச்சு? கல்லறையில் வச்சாச்சு. எல்லாம் போச்சு. இன்னைக்கு நீங்கள் பேசுறது என்னங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சு. வீட்டுக்குள்ளே என்ன பேசுறீங்க? ஒன்றும் நடக்காது. வீட்டுக்குள்ள என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன் ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? அப்படி ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்டார், முகமாட்டத்தோடு இருக்கிறீங்கப்பா. நீங்க போட்டிருக்காப்பா, படிமா. என்ன போட்டிருக்கு? முகமாட்டத்தோடு அவங்க நின்றாங்க. இன்னைக்கு உங்க பாதையில் நீங்க எப்படி இருக்கீங்க? இழப்புகளை பேசுறீங்க, நஷ்டத்தை பேசுறீங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிற நம்பிக்கையற்ற நிலையில் முகமாட்டத்தோடு உங்களுடைய பயணம் இருக்கிறது, உங்களுடைய பாதை இருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னார், ஏன்பா உங்கள் இருதயத்தை கொஞ்சம் திறங்கப்பா. நம்பிக்கையற்ற உங்களை இருதயங்கள் திறக்கப்படட்டும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்க இருதயத்தில் இருக்கிற நம்பிக்கையற்ற நிலைகளை ஆண்டவர் மாற்றுகிறார். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப பைபிள் சொல்லுகிறது பாருங்கள், வேதம் நமக்கு போதிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இயேசு அவர்களை நோக்கி 25ஆம் வசனம், அறிவிலிகளே, இறைவாக்கினர்களே உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அவங்க பேசி முடித்த பொழுது அந்த சீடர்கள் என்ன ஆயிட்டாங்க தெரியுமா? 32ஆம் வசனம், அவர்கள் ஒருவரை நோக்கி. பக்கத்தில் கை குடிச்சிருங்க. முதல்ல ஒருவர் எப்படி இருந்தாங்க? முகவாட்டம். முகவாட்டத்தோடு நடக்கிற ஒன்னையே ஆண்டவர் எப்படி மாற்ற போகிறார் தெரியுமா? வாஸ்து பாருங்க. வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் என்று பேசிக்கொண்டு அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போய் அங்கே 11 வரும் அங்கே அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் உண்மையாய் உயிரோடு எழுப்பப்பட்டார். 35ஆம் வசனம் சொல்லு, அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையெல்லாம் அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். கை தட்டுங்க பார்ப்போம். உங்கள் துக்கத்தின் பாதையில் தேவன் உங்களை குணப்படுத்தி உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார். ஆமென். நீங்க சொல்ல போறீங்க, நான் தெய்வத்தை கண்டேன், என் தேவனை சந்தித்தேன், என் ஆண்டவர் என் கண்களை திறந்தார். ஆமென். உன் துக்க முகம் இன்னைக்கு மாறுகிறது. நீ என்ன முகவாட்டத்தோடு ஐயோ பிரச்சனைய பேசுறியா, அந்த இடத்திலே தேவன் உன்னோடு பயணிக்கிறார். ஆமென். 5வது ஒரு பாதை. அல்லேலூயா. சங்கீதம் திருப்பாடல் 102ஆம் அதிகாரம்
23வது வசனம். இன்னைக்கு அநேகர் இந்த 5வது பாதையிலும் அநேகர் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை குணப்படுத்துகிறார். வாசியுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 102ஆம் அதிகாரத்திலே 23வது வசனம். என் வாழ்க்கை பாதையின் நடுவில் ஆண்டவர் என் வலிமையை குன்றச் செய்தார், அவர் என் வாழ்நாளை குறுக்கிவிட்டார். 5வது பாதை என்ன கவனிக்கிறீங்களா நீங்க? முதல்ல கைவிடப்பட்ட பாதை, பிரைஸ் தி லார்ட். 2வது பாலைவனமான வெறுமையான ஒரு பாதை, பிரைஸ் தி லார்ட். 3வது என்ன பாதை சொல்லுங்க? என்னங்க சொல்லுங்க? 3வது என்ன பாதை உங்க வாழ்க்கையில? மனமுடைந்து போன பாதைகள். 4வது நம்பிக்கையற்ற பாதைகள். 5வது நலமற்ற, அதாவது ஆரோக்கியமற்ற, வாழ விருப்பமில்லாத பாதை. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, உசுர் இருக்கா? உசுர் இருக்காங்க, இருக்கு. உயிர் இருக்கா? ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஜடமாக இருக்கிறோம். என்ன சொல்றீங்க? ஆண்டவர் என்ன வாழ்க்கையில் பாதியிலே அவர் இங்கே பாருங்களேன் என்ன போட்டிருக்கு? என் வாழ்க்கை பாதையின் நடுவில் ஆண்டவரின் வலிமையை, அவர் என் ஆயுசு நாட்களை. அநேகர் வியாதியின் பாதையில் நிற்கிறோம், பலவீனத்தின் பாதைகள், சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எசையா 38ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்கன்னா அதில் எசேக்கியா என்ற ஒரு ராஜாவை குறித்து பைபிள் சொல்லுகிறது. அந்த எசேக்கியா ராஜா என்ன சொன்னார் தெரியுமா? வாசிங்களேன். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம். வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவர் சொல்றார் பாருங்க, நீங்க எடுத்து வாசிங்க. 10வது வசனம். என் வாழ்நாளின் நடுவில் இந்த உலகை விட்டு செல்ல வேண்டுமே, பாதாளத்தின் வாயில்களில். ஆண்டவரை பார்த்து அவன் ஜெபம் பண்ற, ஆண்டவரே என் வாழ்க்கை முடிய போது, என் வாழ்க்கை நடுவுலே போயிருவேன். இன்னைக்கு அநேகருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. சின்ன வியாதி வந்துட்டா கூட செத்துருவோமோன்னு பயம். பிரைஸ் தி லார்ட். என் கணவனை யார் பாப்பா, என் மனைவி யார் பாப்பா, என் பிள்ளைகளை யார் பாப்பா, திடீர்னு ஏதாவது நடந்துட்டுனா ஐயோ இந்த வியாதியில் நான் செத்து போனா என் நிலைமை என்ன ஆகும்? ஆண்டவர் என் ஆரோக்கியத்தை குன்ற செய்து விட்டார், என் வாழ்நாளின் நடுவிலே நான் சாக வேண்டியது வருமோ? இன்னைக்கு அந்த பயத்தை மாத்து, அந்த பயம் மாறுவதாக. உனக்கு ஏன் அப்படிப்பட்ட பயம் வருகிறது? நீ சுத்தி முத்தி பார்க்குற, 30ல் போது 40ல் போது ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே சாவறான், வாக்கிங் போகும்போதே சாவறான். ஐயோ அங்கே ஹார்ட் அட்டாக், இங்கே ஹார்ட் அட்டாக். பயப்படாத. வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் திருப்பாடல் 103ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். என்ன இருக்கு? வாஸ்து பார். 5ஆம் வசனம். அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவுறச் செய்கிறார், உன் இளமையின் கழுகின் இளமையென. நல்ல கைதட்டு. இந்த வசனத்தை சொல்லி இன்னைக்கு ஜெபம் பண்ணு. என் வாழ்நாள் ஆண்டவர் என்ன செய்வார்? நலன்களால் நிரப்புவார். என் இளமை கழுகின் இளமையை போல புதுப்பொழி வரும். என் வீட்டில் அகால மரணத்தை ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். என் குடும்பத்தில் ஆண்டவர் நல்ல ஒரு நிறைவான வயதை கொடுப்பார். அதனால தான் திருப்பாடல் 91ல் 16ஆம் வசனம் படிமா. சங்கீதம் திருப்பாடல் 91 16ஆவது வசனம். நீடிய ஆயுளால். கை தட்டுங்க பாப்போம். கணவரை பார்க்கும்போது அப்படி ஒரு போயிட்டாருன்னா என்ன செய்யறது? அப்படி புலம்பாத, அதுவே அவருக்கு ஆரோக்கிய கேடு. திடீர்னு மனைவி போயிட்டா என்ன செய்யறது? பயப்படாத, அதை மாத்து. வசனத்தை சொல்லு. என் மனைவிக்கு ஆண்டவர் நீடிய ஆயுள கொடுக்கிறார். பிள்ளைகளை பார்க்கும்போது திடீர்னு எத்தனையோ இடத்துல விபத்து நடக்கு, அது மாதிரி நடந்துருமோ? நிறைய பேரண்ட்ஸுக்கு இப்படி ஒரு பிரச்சனை. அநேகருக்கு தனக்குத்தானே ஒரு பிரச்சனை. என்னது? திடீர்னு நம்ம செத்துருவோமோ? ஏங்க, ஆயுசு காலத்தை யார் வைத்திருக்கிறா சொல்லுங்க? என் காலங்களும் என்னுடைய ஆயுசு காலம் யாருடைய கையில் இருக்கு? ஆண்டவருடைய கரத்தில் இருக்குது.
அவர் கையிலேருந்து என்னை யாரும் பறிக்கவே. நீங்கள் சொல்லணும், நீடி ஆயுளால் ஆண்டவர் எனக்கு நிறைவழிப்பார், என்னை என் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சில பலகீனம் வரும், சில வியாதிகள் வரும், ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. எசேக்கியாவுக்கு வியாதி வந்தபோது அவன் அழுதான். ஆனால் ஆண்டவர் அவன் பாதையை கண்டார். ஆண்டவர் சொன்னாரு, இங்க வா, உனக்கு நான் உன்னை குணப்படுத்துகிறேன். எப்படி? 15 ஆண்டுகள் அதிகம் தருகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அவனுக்கு ஆறுதல் கொடுத்தாராம். உன் தேசத்தில் நீ வாழும் காலமெல்லாம் சமாதானமா இருக்கும். அல்லேலூயா. தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். 5 பாதைகள், கைவிடப்பட்ட பாதை. 2வது பாலைவனமான ஒன்றுமில்லாத பாதை. 3வது மனமுடைந்து நீண்ட நாள் காத்திருந்து ஒண்ணுமே நடக்கலைங்கிற பாதை. 4வது நம்பிக்கை இழந்து போனவனுடைய பாதை. 5வது ஆரோக்கியமில்லாதவன் வாழ்க்கை பாதையில் தேவன் கடந்து வருகிறார். அவர் உன்னை குணப்படுத்துகிறார். அவர் உங்களுக்கு ஆறுதல் அளித்து உங்களை பிளஸ்ஸிங்காக நிறுத்துவார். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, இன்னைக்கு எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே, எசையா 57:18 நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் நிறைவேறட்டும். எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. வாயை திறந்து கூப்பிடுங்க. எல்லாரும் வாயை திறங்க. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. கூப்பிடுங்க, வாயை திறந்து, நல்ல வாயை திறந்து கூப்பிடுங்க. இன்னைக்கு இப்போ தேவ வல்லமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுவதாக. அவர் சொன்னபடியே அற்புதங்கள் நடப்பதாக. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எசையா 57:18 என்னுடைய வழியை காண்கிறவர், என்னை குணப்படுத்துகிறவர், எனக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன். அவனை நோக்கி பாருங்கள். கூப்பிடுங்க. ஒப்பு கொடுப்போ. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. வாயை திறந்து பாடுங்கள். என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. 2 கைகளை சரசல வைப்போம். எசையா 57:18 வசனத்தின்படி ஆண்டவர் உங்களை உங்கள் குடும்பத்தை நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, நாங்கள் செல்லும் பாதைகளை அறிந்தவரே, எங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை இன்று கைவிடப்பட்ட நிலையிலே, பாலைவனத்தை போல் உள்ள வெறுமையான சூழ்நிலையிலே, நெடுநாள் காத்திருந்து மனமுடைந்த நிலையிலே, ஆண்டவரே, நம்பிக்கையிழந்த பாதையிலே, நோய்களும் பலவீனங்களும் சூழ்ந்த பாதையிலே நிற்கலாம். இன்று எங்கள் வாழ்க்கையில் நீர் வருகிறீர். ஆண்டவரே, எந்தெந்த பாதைகள் எங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்கிறதோ அவைகளில் எங்களை விடுவித்து எங்களுக்கு குணத்தை சுகத்தை தந்து எங்களுக்கு ஆறுதலை தந்து, எங்கே பலவீனமானவர்களாக, எங்கே கைவிடப்பட்டவர்களாக, எங்கே மனமுடைந்தவர்களாக, எங்கே பாலைவனத்தை போல் உள்ள அனுபவத்தில் இருந்தோமோ
அவைகளை மாற்றி செழிப்பையும் ஆசியையும் நன்மைத்தனங்களையும் உம் பிள்ளைகள் மீது வைத்து வழி நடத்தும். ஆசீர்வதியும், நன்மைகளால் நிரப்பும், அற்புதங்களை காண செய்வீராக. இவர்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறுவதாக. வியாதிகள் பலவீனங்கள் இவர்களை விட்டு மறைவதாக. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை கண்டு மகிழ நீர் அருள் புரியும். வேலை வாய்ப்பு, தொழில் காரியம், பிசினஸ் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். கடல் தொழில், விவசாயம், கப்பலில் இருக்கிற பிள்ளைகள், கப்பல் வேலைக்காய் காத்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். படிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. திருமண வயதில் திருமண காரியங்களுக்காக ஆண்டவரை, குழந்தை பாக்கியத்துக்காக ஆண்டவரை ஜெபிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். என் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக அமையணும், என்னுடைய கடன் பிரச்சனை மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களுக்கு அற்புதங்கள் நடப்பதாக. எல்லா தீமைகளை மாற்றி நோய் நொடிகளை நீக்கி அற்புதத்தை காண செய்யும். இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்கள், இவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா மனுஷ சக்திகளும், மந்திரவாத பில்லி சூனி ஆவியின் கட்டுகள், எல்லா தீமைகளையும் கட்டி நரகத்திலே தள்ளி அற்புதத்தை வைத்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், உம்முடைய நாமம் மகிமையடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து எல்லா ஆசீர்வாதத்தையும் உம் பிள்ளைகள் நாங்கள் எசையா 57:18 படி பெற்றுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென், ஆமென். வாக்குத்தத்தம் என்ன? எசையா 57:18 உங்க வீட்டில் போய் எழுதி போடுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதை எடுத்து நீங்க டெய்லி வாசிங்க. ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி என்னை நீர் வழி நடத்தி, ஆண்டவரே என்னுடைய பாதைகளை நீர் அறிந்திருக்கிறீர், இந்த பாதையில் என்னை குணப்படுத்தும், என்னை ஆறுதல் படுத்தியறலும். ஆமென், ஆமென். ஆறுதல் அர்த்தம் என்ன? ஒருத்தன் இல்லாமல் இருக்கும்போது அவனுக்கு கிடைக்கிறது பேர் தான் ஆறுதல். அண்ணாளுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற இடத்துல என்ன ஆறுதல்னா என்னது? அவளுக்கு ஆண்டவர் பிள்ளை செல்வங்களை கொடுத்தார். ஆமென், ஆமென். உங்களை வெற்றியாய் மாற்றுவார், ஜெயமாய் மாற்றுவார். எங்கே புறக்கணிக்கப்பட்டீர்களோ அங்கே மேன்மையாய்ப்பார். எங்கே பலவீனமாய் மருத்துவமனையில் அலைகிறீர்களோ உங்களை ஆண்டவர் பலவானாய் நிறுத்தி உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென், ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. நல்லா கை கொடுத்து சிரிச்சு சொல்லுங்க, நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென், ஆமென்.